இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீஸ் கேப்சிகம் எக் மசால் தோசை. நானே இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அட் யுவர் ஓன் ரிஸ்க் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்ல கீ. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு அப்படியே பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1.5 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அது அப்படியே நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா கோல்டு கலரில் வந்தோடனே ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் அப்படியே போட்டு அந்த அரோமா அப்படியே நம்ம மூக்குக்கு வரணும். நல்லா அரோமா வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி அதை அப்படியே தலைவனை ஒரு கோல்டு கலரில் அப்படியே நல்லா வறுக்கணும். அப்படியே வெங்காயம் தங்க கலரில் வந்தோடனே ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும், அதனால் அதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக தான் வேணும், புளிப்பு டேஸ்ட்டும் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஹியர் கம்ஸ் தி ஹீரோ ஆஃப் திஸ் கேப்சிகம். உங்களுக்கு தேவையான சைஸில் அதை வெட்டி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுல ஒயிட்டு, ரெட்டு, க்ரீனு எல்லா கலரும் இருக்குல்ல. கேப்சிகமை ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை, அப்போ தான் சாப்பிட்றப்போ கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அண்ட் இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நார்மல் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் புளிப்பு பிடிக்கும், அதனால் கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லை ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். மசாலாவில் நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இந்த மசாலாவை அப்படியே ஒரு சைடில் கொண்டு வந்துடலாம். இப்போது இதில் வந்து முட்டை ஆட் பண்ண போகிறேன். வெஜிடேரியன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா பன்னீர் கூட ஆட் பண்ணலாம், இல்லை மஷ்ரூம், எனி வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை ஆட் பண்ணி அதை அப்படியே ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை உங்களுக்கு தேவையான டெக்ஸ்சரில் ஸ்க்ரம்பிள் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலி வி ஆர் ஆடிங் 1/4 டீஸ்பூன் பெப்பர். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா, கறி மசாலாவோ கரம் மசாலாவோ லைட்டாக கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும், அதுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்ம கேப்சிகம் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொரியாண்டரை தூவி இதை ஓரமாக வச்சிடலாம். பசிக்குது, தோசை ஊற்றிடலாம். இதை வேணும்னா நீங்கள் அப்படியே சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தோசை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு ரொம்ப ரோஸ்ட் பண்ண விட்றாதீங்க. கீழே நம்ம கொஞ்சம் மாற்றி போட்டு எடுத்துகிட்டு தென் சீஸும் வச்சு கொஞ்சம் மூடி வைக்கணும், அதனால் கீழே கருகிடக்கூடாது. இல்லை உங்களுக்கு மசால் தோசை வேறு மெத்தடில் ஊற்ற தெரியும், நான் ஊற்றுறது தப்புன்னா உங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்படியே நம்ம ஹீரோ கேப்சிகம் மசாலாவை ஆட் பண்ணி ஹீரோயின் சீஸை சேர்த்துடலாம். இல்லையா அப்போ காமெடியன் எங்கன்னு கேட்காதீங்க, அதை சமைக்கிற நம்ம தான் காமெடியன். அதுக்கப்புறம் ஒரு சட்டியை வச்சு அப்படியே மூடிடலாம். சீஸ் மெல்ட் ஆகணும், கீழே அப்படியே தோசையும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் அப்படியே மாற்றி போட்டுக்கலாம். சீஸ் நல்லா இலகி வந்திருக்கு, தோசையும் கீழே நல்லா முருகி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் தோசை தான் செஞ்சு டெய்லி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெசிபியை அமுச்சு செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் தோசை சைக்கோ இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. ஆனால் டெய்லி இதுதான் வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாங்கன்னா கம்பெனி பொறுப்பேற்காது. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.